சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886867. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தவறுக்கு 2 அழகழகு தண்டனை கொடுக்க முடியுமா? கேட்கவே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு தப்ப கொஞ்சம் முன்னாடியே சரி செஞ்சவங்களுக்கு கிடைக்காத ஒரு சலுகை ரொம்ப நாள் கழிச்சு அதே தப்ப சரி செஞ்சவங்களுக்கு கிடைச்சா அது நியாயமா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. சட்டத்தை மதிக்கிறவங்கள தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். கரெக்ட். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஜிஎஸ்டி சட்டத்துல நடந்திருக்கு. இத பத்தி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பைத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, முதல்ல என்னதான் நடந்ததுன்னு பாத்திரலாம். சரி, இந்த வழக்கின் தொடக்க புள்ளி ஜிஎஸ்டி வருடாந்திர கணக்கு தாக்கல், அதாவது ஃபார்ம் GSTR 9. ஓகே, அந்த ஆனுவல் ரிட்டர்ன். ஆமா, 2017-18 வருஷத்திலிருந்து 2021-22 வரைக்கும் நிறைய வரி செலுத்துறவங்க இந்த GSTR 9 படிவத்தை சரியான தேதிக்குள்ள தாக்கல் பண்ணல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்ததே. ஜிஎஸ்டி அப்ப புதுசு, தொழில்நுட்ப குழப்பங்கள், அப்புறம் கோவிட் பெருந்தொற்றுன்னு. ஆமா, பல காரணங்கள் இருந்தது. அப்படி தாமதமா கணக்கு தாக்கல் செஞ்சதுக்காக வரித்துறை அவங்க மேல 2 நடவடிக்கைகளை எடுத்தாங்க. 2 நடவடிக்கையா? ஆமா, முதல்ல ஜிஎஸ்டி சட்டப்பிரிவு 47(2) கீழ தாமத கட்டணம், அதாவது லேட் ஃபீ, இது நமக்கு தெரிஞ்சதுதான். சரி, அது ஒரு நாளைக்கே இவ்வளோன்னு போடுவாங்க இல்லையா? ரெண்டாவது என்ன? ரெண்டாவதா பொது அபராதம், அதாவது ஜெனரல் பெனல்ட்டியும் போட்டாங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. லேட்டா ஃபைல் பண்றதுக்கு பிரிவு 47ல ஏற்கனவே லேட் ஃபீ இருக்கு. இந்த சமயத்துல தான் அரசாங்கம் ஒரு பொது மன்னிப்பு திட்டத்தை அறிவிச்சாங்க, ஒரு ஆம்னெஸ்டி நோட்டிபிகேஷன். ஓ, அந்த ஆம்னெஸ்டி ஸ்கீம். அதுல என்ன சொன்னாங்கன்னா, அதன்படி நீங்க எவ்ளோ தாமதமா கணக்கு தாக்கல் பண்ணாலும் உங்களுக்கான அதிகபட்ச தாமத கட்டணம் வெறும் 10,000 ரூபாய் தான். 10,000 ரூபாயா? அதாவது 5,000 ரூபாய் சிஜிஎஸ்டி, 5,000 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி. ஆமா, அப்படி ஒரு உச்ச வரம்ப நிர்ணயம் செஞ்சாங்க. இது நிறைய பேருக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. அப்போ இதுல என்ன சிக்கல் வந்தது? எல்லாருக்கும் நல்லது தானே நடந்திருக்கு. இங்கதான் அந்த முரண்பாடே வருது. இந்த பொது மன்னிப்பு திட்டம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சில வரி செலுத்துறவங்க சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லி முழு தாமத கட்டணத்தையும் கட்டி அவங்க கணக்க தாக்கல் செஞ்சுட்டாங்க. அட கடவுளே, அப்போ அவங்க லட்சக்கணக்கில் கட்டியிருப்பாங்களே. ஆமா, அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாம சீக்கிரம் கட்டிட்டோம், ஆனா நமக்கு எந்த சலுகையும் இல்ல. நமக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப லேட்டா கட்டினவங்களுக்கு 10,000 ரூபாயோட முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இது சுத்த அநியாயமா தெரியுதே. வரித்துறையிடம் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆனா அவங்க இல்ல, திட்டம் வந்த தேதிக்கு அப்புறம் ஃபைல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைன்னு சொல்லிட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆமா, இதுதான் வழக்கின் பின்னணி. அப்போ நீதிமன்றம் முன்னாடி என்ன மாதிரியான சட்ட கேள்விகள் வந்தது? ஒரு 3 முக்கியமான கேள்விகள் இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, முதல் கேள்வி, இந்த தாமத கட்டணத்தோட தன்மை என்ன? அதாவது இது ஒரு தண்டனையா, இல்ல அரசுக்கு ஏற்பட்ட நிர்வாக இழப்பை ஈடுகட்டுற ஒரு சாதாரண கட்டணமா? இது ஏன் ஒரு முக்கியமான கேள்வியா மாறுது? அது தண்டனையா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அது தண்டனையா இருந்தா அது மேல இன்னொரு தண்டனையை விதிக்க முடியாது. இதுதான் நம்மள 2வது கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஓகே, புரியுது. அதாவது ஒரே தப்புக்கு தாமத கட்டணம் மற்றும் பொது அபராதம்னு 2 தண்டனை கொடுக்க முடியுமா? டபுள் ஜெப்பர்டி கொள்கை இங்க பொருந்துமா? ஒரு குற்றத்திற்கு இருமுறை தண்டனை இல்லை. சரி, அப்ப 3வது கேள்வி. 3வது கேள்விதான் ரொம்ப முக்கியம். அந்த பொது மன்னிப்பு திட்டத்தோட சலுகைய அது வர்றதுக்கு முன்னாடியே கணக்கு தாக்கல் செஞ்சவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 சொல்ற சமத்துவ உரிமைக்கு எதிரானதா? ஓகே, இந்த 3 கேள்விகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி பதில் சொல்லுச்சு? வரி செலுத்துறவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததா? ஆமா, தீர்ப்பு வரி செலுத்துவோருக்கு ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சது. நீதிமன்றம் ஒவ்வொரு கேள்வியையும் ரொம்ப தெளிவா கையாண்டது. முதல் கேள்விக்கு என்ன சொன்னாங்க? தாமத கட்டணம் தண்டனையா இல்லையா? நீதிமன்றம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுச்சு, தாமத கட்டணம் என்பது ஒரு தண்டனையே தவிர அது வெறும் நிர்வாக கட்டணம் அல்ல அப்படின்னு. என்ன காரணத்தை முன் வச்சாங்க? அரசு இந்த தாமத கட்டணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா எந்த ஒரு சேவையையும் கொடுக்கல. இதோட ஒரே நோக்கம்
எதிர்காலத்துல எல்லாரும் சரியான நேரத்துல கணக்க தாக்கல் பண்ணணும்னு ஒரு விதமான ஒழுங்கு நடவடிக்கையை உறுதி செய்யறது தான். அதாவது ஒரு டிட்டரன்ஸ் எஃபெக்ட்காக. கரெக்ட். அதனால இது ஒரு தண்டனை நடவடிக்கை தான்னு தீர்ப்பளிச்சாங்க. சரி, அப்போ முதல் கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சு. தாமத கட்டணம் ஒரு தண்டனை தான். அப்போ உடனடியா 2வது கேள்விக்கான பதிலும் நமக்கு தெரிஞ்சிடுமே. நீங்க சரியா யூகிச்சிட்டீங்க. தாமத கட்டணமே ஒரு தண்டனையா இருக்கும்போது அதே தப்புக்காக பிரிவு 125 கீழே இன்னொரு பொது அபராதம் போடுறது சட்டப்படி செல்லாது. ஆமா, அது டபுள் ஜெப்பர்டி கொள்கைக்கு எதிரானது. அதனால அப்படி விதிச்ச பொது அபராதங்களை ரத்து செய்யணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கேட்கவே ரொம்ப நியாயமா இருக்கு. சரி, இப்போ அந்த முக்கியமான 3வது கேள்விக்கு வருவோம். பொது மன்னிப்பு திட்டம். முன்னாடியே கட்டணங்களோட நிலைமை என்னாச்சு? இதுதான் இந்த தீர்ப்போட ஹைலைட். நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க, தாமதமாக வந்தவர்களுக்கு சலுகை கொடுத்துவிட்டு சற்று முன்னதாக சட்டத்தை மதிக்க முயன்றவர்களை தண்டிப்பது பாரபட்சமானது. அது சமத்துவ உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது முற்றிலும் எதிரானது. சட்டத்தை மதிக்கிறவங்கள மதிக்காதவங்கள விட மோசமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான வார்த்தைகள். அதனால அந்த பொது மன்னிப்பு திட்டத்தோட பலன்கள் அந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி கணக்கு தாக்கல் செஞ்சவங்களுக்கும் பொருந்தோன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரமாதம். அப்போ அவங்க கட்டின அதிகப்படியான தொகையை திருப்பி வாங்கிக்கலாமா? ஆமா, அவங்களுக்கான தாமத கட்டணத்தையும் அதிகபட்சமா ரூ. 10,000 நிர்ணயம் செய்ய சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தது. இது உண்மையிலேயே வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சரி, இந்த தீர்ப்போட முக்கியத்துவத்தையும் இதனால ஏற்பட போற தாக்கங்களையும் பத்தி கொஞ்சம் பேசலாமா? நிச்சயமா, இது பரவலான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தீர்ப்பு. முதலாவதா, வரி அதிகாரிகளுக்கு இது ஒரு தெளிவான செய்தி. என்ன மாதிரியான செய்தி? சட்டத்துல சில பிரிவுகள் இருக்குங்கிறதுக்காக அதை இயந்திரத்தனமா எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படணும்னு இது சொல்லுது. அதிகாரிகளின் அதிகார வரம்பை இது ஒரு வகையில வரையறுக்குது இல்லையா? ஆமா. 2வதா, அரசின் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இது ஒரு பாடம். நீங்க ஒரு சலுகை திட்டத்தை கொண்டு வந்தா அது நியாயமாவும் பாகுபாடு இல்லாமலும் இருக்கணும். சட்டத்தை முதல்ல மதிக்கிறவங்களுக்கு அது அநீதி இழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டா சொன்னீங்க. அதை இந்த தீர்ப்பு நிலைநாட்டுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தீர்ப்பு வரி செலுத்துறவங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவு பத்தி பேசுது. வரி செலுத்துறவங்கள எதிரியா பார்க்காம ஒரு பாகசுவாமியா பார்க்கணுங்கிற ஒரு பார்வை இதுல தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான பாயிண்ட். ஜிஎஸ்டி ஆரம்ப காலத்துல இருந்த குழப்பங்கள், தொழில்நுட்ப சிக்கல்கள் எல்லாத்தையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிட்டது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இது வரி செலுத்துறவங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நம்பிக்கையை வளர்க்கும். இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமா அமையுமா? அதாவது மற்ற இதே போன்ற வழக்குகள்ல இத பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா, இது ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணம். நாடு முழுதும் இதே போன்ற வழக்குகள்ல இந்த தீர்ப்பு மேற்கோள் காட்டப்படும். தாமத கட்டணம் ஒரு தண்டனை தான் நீதிமன்றம் சொன்னதால ஜிஎஸ்டி சட்டத்துல எங்கெல்லாம் தாமத கட்டணம் வருதோ அங்கெல்லாம் இந்த வாதத்தை முன்வைக்கலாம். ஆமா, இது ஜிஎஸ்டி சட்ட அமலாக்கத்துல ஒரு சீரான தன்மையை கொண்டு வர உதவும். அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த தீர்ப்பு வரி செலுத்துவோரின் உரிமைகளை பாதுகாக்குது, அதிகாரிகளின் அதிகாரத்தை தெளிவுபடுத்துது மற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற கொள்கையை நிலைநாட்டுகிறது. சுருக்கமா சொன்னா அதுதான். இது வரி நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையும் நியாயத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான தீர்ப்பு. இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இந்த தீர்ப்பு பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனா இது நம்ம மனசுல ஒரு கேள்வியும் விட்டுட்டு போகுது. சொல்லுங்க. சட்டத்தை ஆரம்பத்திலே பின்பற்ற முயற்சிப்பவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா தாமதமாக செயல்படுபவர்களுக்கு மட்டுமே எப்போதும் சலுகை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் பொதுவா உருவாகிவிடக்கூடாது இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். எதிர்காலத்துல அரசு இது போன்ற திட்டங்களை கொண்டு வரும்போது சட்டத்தை முதலில் கையாளலாம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.